எனக்கு ஏபிசிடி அந்த ரைட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வித் சியா சீட் அந்த ஆல்பம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு அகெயின் மிஷினில் துணியை போட்டுட்டு துவைக்கிறதுக்காக போட்டு முடிச்சிட்டேன். துணி ஒரே துவைக்கிறதும் மடிக்கிறதும் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது லைஃபு. அதை வந்து போட்டு முடிச்சுட்டு லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு சென்னாக்குனி கருவாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கனாக்கா நிறைய வெஜிடபிள்ஸு, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகான்னு எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே இன்றைக்கும் காலி பண்ணணும், நாளையிலேருந்து ரம்லான் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுனால காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா சென்னாக்குனி அந்த கருவாடு தொக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இவ்வளோ தான் போட்டேன். போட்டுட்டு அந்த கருவாடை வந்து நல்லா கழுவி அதையும் வந்து சேர்த்து தொக்கு மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டேன். சாம்பாருக்கு அது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால் அது வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து வேக வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைடு வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதையும் நான் போய் பண்ணிவிட்டு வந்துட்டுருந்தேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வந்து அடுப்பிலே வச்சுட்டு இந்த சைடில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பித்தேன். இருந்த கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா எல்லாத்தையுமே இன்றைக்கே காலி பண்ணிடணும். நாளைக்கு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுனால இது பண்ணிடலாம், அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எல்லா காயுமே சைடில் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டின்னருக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மசாலா பராத்தாக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சைடில் வந்து சாம்பார் வந்துருச்சு. அதில் வந்து கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார்லேயும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பெருசு பெருசாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இப்போ நான் வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போடக்கூடாது, இஞ்சி பூண்டு போடாமல் தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் தென் சிக்கன் 65 மசாலா தான் இதையும் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டின்னர் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது, அவ்வளோ யம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே பண்ணிடலாம். எல்லா வெஜிஸையும் நல்லா க்யூபாக கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மிக்சரோட இந்த வெஜிஸையும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்.